ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ் இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 18. நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24,000க்கு மேலே போய் மார்க்கெட் க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா கால் செட் மூமெண்டம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 24,168 க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ எது வரைக்கும் சார் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,300 இருக்கு. ஸோ செகண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,400 இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 24,300. ஸோ செகண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,400. ஸோ மார்க்கெட் ரிவர்சல் ஆகிற மாதிரி இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லெவல்கிட்ட போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புட் சைட் என்ட்ரிஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டு கால் சைடு வந்து நமக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? 24 சப்போர்ட் எனக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம். நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,100 இருந்தது ஏடிஎம் ப்ரைஸு. இந்த ஏடிஎம் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டரில் கால்லையும் போட்டு என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு கால் ஆஃபிங் சைடில் பார்க்கலாம். கால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் என்ட்ரி 9:42 வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டலோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ என்ட்ரி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மூமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு மார்னிங் செக்ஷன்லேயே. வித்தின் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 10 மினிட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கேல்பிங் முடிஞ்சது மார்னிங் செக்ஷனில். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் என்ட்ரி சேம் அதே கால் ஆஃப் சைடே தான் 12:28க்கு வந்திருக்கு. ஸோ அந்த என்ட்ரி கேண்டலோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ உங்களுக்கு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் லைன் வந்து நமக்கு ட்ராவ் ஆயிருக்கும். ஓகேங்களா? நமக்கு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1:1 வந்து நமக்கு ஸ்கேல்பிங் வந்து ஈஸியாக நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு நம்மளோட இண்டிகேட்டரில். இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் நமக்கு மேக்ஸிமம். ஸோ வேறு என்ட்ரி பாருங்களேன், கரெக்டாக நமக்கு க்ளோசிங்லேயுமே ஒரு என்ட்ரி வந்திருக்கு. எக்ஸாக்டாக பாருங்கள், நமக்கு அந்த 2:58க்கு வந்திருக்கு. என்ட்ரி கேண்டலோட ஹை பிரேக் பண்ணும்போது எடுத்திருப்போம். ஸோ உங்களுக்கு அங்கேருந்து பாருங்கள் க்ளோசிங்லையுமே ஒரு மூமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு நம்மளோட இண்டிகேட்டரில். ஸோ அதேமாதிரி 1 மினிட்ல வந்து புட் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்து நமக்கு மார்னிங் செக்ஷனில் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வரல. உங்களுக்கு என்ட்ரி ஃபர்ஸ்ட்டு அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 11:13க்கு தான் வந்தது. ஸோ அந்த என்ட்ரி கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். உங்களுக்கு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு அங்கேயுமே புட் ஆப்ஷன் சைட்லையுமே 1:1 அந்த மாதிரி இதில் வச்சு நம்ம மொமெண்டம் கேப்சர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வரல. புட் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான். அதே மாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடில் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ரிவர்சல் என்ட்ரி 9:45க்கு வந்தது. அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். கீழே நமக்கு ஸ்டாப் லாஸ் லைன் ஷோ ஆகும் 20 பாயிண்ட்ஸில் என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் என்ட்ரி ப்ரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் மார்க்கெட் வந்து மூமெண்டம் ஆகல. ஸோ உங்களுக்கு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு அடுத்த என்ட்ரி பாருங்களேன், கரெக்டாக 12 மணிக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு வந்திருக்கு. அந்த கேண்டலோட லோ பிரேக் பண்ணும்போது எக்ஸிட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு இந்த மொமெண்டம் வந்து பார்த்தா நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு கால் ஆப்ஷன் சைடில். உங்களுக்கு அடுத்த என்ட்ரி 1:30க்கு வந்திருக்கு. அந்த என்ட்ரி ஆக்டிவேட் ஆகல. ஸோ அந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். 5 மினிட்ஸ் கால் ஆப்ஷன் சைட்லையுமே பாருங்களேன், நமக்கு க்ளோசிங்ல ஒரு என்ட்ரி வந்திருக்கு. ஸோ அந்த க்ளோசிங் கேண்ட்லையுமே வந்து பார்த்தா நமக்கு அந்த ரேஞ்ச் கூட தான் இருக்குது. 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் கூட தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஐ கட் பண்ணோடனே என்ட்ரி. ஸோ உங்களுக்கு அந்தந்த அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங்லையுமே ஒரு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 3:00 க்ளோசிங் கேண்டில் நீங்கள் எக்ஸிட் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு இந்த மொமெண்டம் வந்து பார்த்தா நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி 5 மினிட்ஸ் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் ஃபர்ஸ்ட் ரிவர்சல் என்ட்ரி 10:40க்கு வந்திருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி கேண்டில் வந்து அந்த கேண்டோட ஹை பிரேக் ஆகல. உங்களுக்கு மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. ஸோ அப்போ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவேட் ஆகல. ஓகேங்களா? உங்களுக்கு அடுத்த என்ட்ரி பாருங்க 2 மணிக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு 2 மணிக்கு என்ட்ரி மார்க் வந்து ஹை பிரேக் பண்ண என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தா நமக்கு 2:20க்கே வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு புட் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரிவர்சல் ஆயிடுச்சு.
ஸோ நம்மளோட மார்க்கெட் கண்டிஷன் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் ட்ரெண்டு மார்னிங் ஓப்பனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ஆஃப் சைடில் தான் நமக்கு ட்ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மினிட் ஸ்கேல்பிங் என்ட்ரி ஆகட்டும் இல்லை 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் ஆகட்டும், ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத் டைம் ஃப்ரேமுமே கால் ஆஃப் சைடில் வந்து பார்த்தா உங்களுக்கு என்ட்ரி வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ நம்மளோட இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் வந்து கிளியராகவே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும் மார்க்கெட் வந்து எந்த சைடில் இருக்குன்னு சொல்லி. ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ரூல் படி நமக்கு என்ட்ரினா என்ட்ரி, ஆப்போசிட்ல எக்ஸிட்னா எக்ஸிட். ஸோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தா நமக்கு எமோஷனலாக எப்பயுமே நமக்கு ட்ரேட் பண்ணக்கூடாது மார்க்கெட்டில். நீங்கள் எமோஷனலாகவே நமக்கு ஓவர் ட்ரேட் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் பார்க்கவே முடியாது எப்பயுமே. அப்போ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் எடுத்துட்டோம்னா ஆஸ் பர் ரூல் படி என்னது என்ட்ரினா என்ட்ரி, ஆப்போசிட்ல எக்ஸிட்னா எக்ஸிட். ஸோ ரூல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ரூல் படி ஃபாலோ பண்ணி கொண்டு போனாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சக்ஸஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5 days ஃப்ரீ டெமோ அவைலபிள் இருக்குது. ஃப்ரீ டெமோ வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. மேலும் ஆப்ஷன் ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கும் அது ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.